மக்களே, இன்னைக்கு வந்து செம்ம டேஸ்டியான முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி கத்திரிக்காய் தான் செய்ய போறோம். அதோட ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாங்களா? அதுக்கு வந்து ஒரு 25 கிராம் எள்ளு, 25 கிராம் வெந்தயமும் தனித்தனியா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். கூடவே ஒரு 50 கிராம் வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்து அதையும் பொடி பண்ணி தனியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வாணலிய எடுத்து அதுல ஒரு 200 எம்எல் நல்லெண்ணெய ஊத்துங்க. எண்ணெய் வந்து கிள்ளி போட்டுறக்கூடாதுங்க, அள்ளி போடணும். அப்பதான் டேஸ்ட் தூக்கலா இருக்கும். இந்த டயலாக் கூட அந்த அக்கா தான் சொன்னாங்க. எண்ணெய் வந்து நல்லா வாசம் வரும்போது அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் மிளகு, ஜீரகம் போட்டுட்டு கூடவே கருவேப்பிலை போட்டு ஒரு 1/4 கிலோ வெங்காயத்தை வந்து நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் போட்டு கூடவே கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா வணக்கணும். உப்பு போட்டால் தான் நல்லா வேவுமா அந்த அக்கா சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த கேப்பில் அந்த அக்கா வந்து கத்திரிக்காயெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது கூடவே வந்து தக்காளியும் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி போட்டுட்டாங்க. பார்த்துட்டு இருந்த கேப்பில் அந்த அக்கா மறந்து போய் தக்காளியை போட்டுட்டாங்க. நானும் அதை ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஐயோ அக்கா நான் ஷூட் பண்ணவே இல்லைன்னா இருடா கொஞ்சம் திருட்டுத்தனம் பண்ணலான்ட்டு வணங்கின தக்காளியை எடுத்து மறுபடி போட்டு காட்டிட்டு இருந்தோம். அதை நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. ஸோ தக்காளியும் போட்டு அதுவும் நல்லா வணக்கணும் வணக்கி அது மெல்ட் ஆகி வரணும். அதுக்கப்புறமா நம்ம பொடியாக கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போடணும். நாங்கள் வந்து இன்றைக்கி 2 kg கத்திரிக்காய் போடுறோம். ஸோ அந்த கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாத்தூளை கொஞ்சம் அள்ளியும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டிட்டு ஒரு கையளவு புளியை வந்து நல்லா ஊற வச்சு நல்லா அந்த புளியை புளிஞ்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் உள்ளே ஊற்றிடணும். உள்ளே ஊற்றி மறுபடி கொஞ்சம் கிண்டுன்னு கிண்டி மூடியை போட்டு மூடி வச்சிடணும். அதை அடக்கம் பண்ணால் தான் வந்து கத்திரிக்காய் நல்லா வேகமாக அந்த அக்கா சொன்னாங்க. ஸோ நம்மளும் கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு உப்பு வேணுமோ, காரம் வேணுமோ, இல்லை புளி வேணுமோ, எது வேணும்னாலும் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் கிண்டுன்னு கிண்டி விட்டுட்டு இந்த கேப்பில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெந்தயமும் எள்ளும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பவுடரை வந்து அப்படியே மேலாப்பில் பரப்பரன்னு தூவியும் விடலாம். இல்லைனா அப்படியே எடுத்து டபக்குன்னு கொட்டி விட்டுறலாம். அந்த மாதிரி நாங்களும் போட்டுட்டு அதை கிண்டுன்னு கிண்டிட்டு கூடவே வந்து அரைச்சி வச்சிருக்க வேர்க்கடலையும் அந்த பொடியும் மேலாப்பில் தூவி விட்டோம். அதையும் அப்படியே தூவி விட்டுட்டு நம்ம மறுபடியும் கிண்டுற வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க. நமக்கு என்ன வேலை, ஷூட் பண்ணுற வேலை தானே. ஒர்க்கெல்லாம் அந்த அக்கா தானே பண்ணுறாங்க. அதனால் நம்மளும் கொஞ்சம் அப்படியே மேலாப்பில் பார்த்து விட்டுட்டு அந்த அக்கா கிண்டுறதையும் பார்த்துட்டு கொஞ்சம் கற்றுக்க போகிறோம். அவ்வளோதாங்க. நல்லா கிண்டுன்னு கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தால் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும், கத்திரிக்காயும் ரெடி. இந்த ஸ்டைலில் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அடுத்த முறையும் அப்படியே தான் செய்வீங்க. ஏன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் ரியலாகவே சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. 1000 ரீச் பண்ண போகுது. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் சப்போர்ட் பண்ணுங்களேன் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.